கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்று திருவிழாவில் பலூன்களுக்கு நிரப்பப்படும் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யாததால் நேர்ந்த விபரீதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் பலூனுக்கு கேஸ் நிரப்பும் சிலிண்டர் வெடித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். காயமடைந்தவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் எனவும், உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்கு நிவாரண நிதி வழங்கவும் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் அதிமுக தலைமை கழக செயலாளர் SP வேலுமணி, மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. தமிழகத்தில் ஆபத்தை உருவாக்குகிற தீய சக்தி திமுக அழிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலேயே விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசு திமுக அரசுதான் என விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. ஆபத்தை உருவாக்குகிறார்கள் தீய சக்தி. அந்த தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். யார் அந்த தீய சக்தி? கருணாநிதி என்கிற ஒரு தீய சக்தி. அந்த தீவுக்கு அழிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. இந்தியாவிலே இதுவரைக்கும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசு இந்த திமுக அரசு மட்டும்தான். இதுவரைக்கும் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட அரசு. ஆனால் தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்றால் இல்லை. மக்களை திட்டமிட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிறது இந்த திமுக அரசு. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராடும் ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் திமுக அரசு அடித்து விரட்டியதாகவும், தரத்தரவனை எடுத்துச் சென்று கைது செய்வதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் காட்டம். பொய்யான வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி வாக்குகளை பெற்ற பிறகு இன்றைக்கு அந்த வாக்குறுதிகள் என்ன ஆயிட்டது? நிறைவேற்றுகள் என்று கேட்கிற மக்களையும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் அடித்து விரட்டுகிறார்கள். ரோட்டில் தலைமுறையில் வீட்டு செல்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அனைத்து பண்டிகை காலங்களிலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வும் கண் துடைப்புக்காக திமுக அமைச்சர்கள் எச்சரிப்பதும் தொடர்கதையாகி வருகிறதே தவிர மக்களின் பணம் சுரண்டப்படுவது நின்ற பாடில்லை. ஒரு குடும்பத்தின் மாத சம்பளத்தை ஆம்னி பேருந்து கட்டணம் மூலம் பறித்துவிட்டு வேடிக்கை பறிக்கும் திமுக அரசை நடுத்தர வர்க்க மக்களின் வயிற்றெரிச்சலே விரைவில் வீழ்த்தும் என பாஜக மாநில தலைவர் அறிக்கை. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம். 25 நாட்களாக தொடரும் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி யார் நலனிலும் திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா என காட்டமாக கேள்வி. பாஜக செயல் தலைவராக இருந்த நிதின் நபீன் பாஜகவின் தேசிய தலைவராக தேர்வு. பாஜக தேசிய தலைவருக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் நிதின் நபீனை தவிர வேறு யாரும் போட்டியிடாததால் தேர்வு. ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்த விழிப்புணர்வு பாடல் வெளியீடு. இடைநிலை ஆசிரியர்கள் சமவேலை சம ஊதிய கோரிக்கை மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம். பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் என திமுக அரசை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டம். சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு தொடர்ந்து போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் பகுதி நேர ஆசிரியர் திரு கண்ணன் அவர்களின்
ஊதிய முரண்பாடுகள் களையப்பட்டு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 311 நிறைவேற்ற வலியுறுத்தி 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்து போலீஸ் அராஜகம். விடியாத திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை வீடு திரும்ப மாட்டோம் என இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டம். கவர்மெண்ட் ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதி 311 தான் சார் நாங்கள் 25 நாளாக கேட்டிருக்கிறோம். இவங்க எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்கிறது தாமதமாகுது. அதுக்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் இந்த கோரிக்கை வாங்காமல், இதுக்கான அரசாணை பெறாமல் நாங்கள் திரும்புறது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோடு தான் இங்க எத்தனை ஆசிரியர்களுமே கூடி இருக்கிறோம் சார். கண்டிப்பா அரசாணை வாங்கிட்டு தான் நாங்கள் கண்டிப்பா போவோங்க சார். அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. ஒரே ஒரு கோரிக்கை தாங்க, சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு கலைஞரோட ஆட்சியில தான் 2009 எங்களுக்கு இந்த அநீதி நிகழ்ந்துச்சுங்க. இதுக்கு எதிராக நாங்க ரொம்ப முறை போராடி நம்ம ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது களத்துக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆதரவு கொடுத்தாரு. ஆனா அவர் முதல் என்ன சொன்னார், கழக ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களுடைய குறைகள் உடனே களையப்படும் வாக்குறுதி கொடுத்தாருங்க. அவரை நம்பி இப்ப ஆட்சியே முடிய போகுதுங்க. ஆனா முடிஞ்சு இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா எங்க குழந்தைகள் ஆசிரியர் இல்லாம எத்தனையோ பாதிப்பு, கிட்டத்தட்ட 3 வாரம் ஆக போகுதுங்க. இன்னை வரை குழந்தைகளுடைய நிலைமை என்னன்னு தெரியல. ஆனா அதை பத்தி இந்த அரசு கவலைப்படுதான்னு எங்களுக்கு புரியவே இல்லைங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. எங்களுக்கு எப்ப வீட்டுக்கு அனுப்புவாருன்னு தெரியல. ஆனா இந்த கோரிக்கையை நாங்க வென்றெடுக்காம நாங்க கட்டாயமா வீட்டுக்கு போற ஐடியா இல்லைங்க சார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே 12வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் கண்ணனின் மரணத்திற்கு நீதி கேட்டும் முழக்கம். கொடுத்த வாக்குறுதியை பொம்மை முதல்வருக்கு நினைவூட்டும் விதமாக உடல் முழுவதும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை வரைந்து நூதன முறையில் போராடிய ஆசிரியர்கள். கல்வி அறிவூட்டும் ஆசான்களை அரை நிர்வாணமாக வீதியில் போராட வைத்திருக்கும் ஸ்டாலின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என பேசுவது வெட்கக்கேடு என மக்கள் காட்டம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடிய பகுதி நேர ஆசிரியர்களை அராஜகமான முறையில் கைது செய்த ஸ்டாலின் அரசின் காவல்துறை. அடக்குமுறைகளை ஏவி ஆசிரியர்களை அடிபணிய வைக்கலாம் என்கிற மனநிலையில் அராஜகம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் மதுரை சதுர்மடங்கன் கிராமத்தில் பெற்றோர்களுடன் பள்ளி மாணவர்கள் எங்கள் ஆசிரியரை எங்களிடமே திருப்பி அனுப்புங்கள் என்ற பதாகைகளுடன் போராட்டம். திமுக தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதுடன் பள்ளி சிறுவர்களையும் போராட வைப்பதுதான் சமூக நீதியா என பெற்றோர்கள் கேள்வி. திமுக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் திட்டமிட்டபடி நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 313 படி காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க கோரி போராட்டம் நடைபெற உள்ளதால் தமிழகம் முழுவதும் நாளை முதல் பள்ளிகளில் சத்துணவு மையங்கள் முடங்கும் அபாயம். தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதியிலே சரத்து எண் 317 தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவேன்,
பணிக்கொடையுடன் ஓய்வூதியம் தருவேன், ஒட்டுமொத்த பணிக்கொடை தருவேன் என்று கூறியதன் அடிப்படையில் 4.5 ஆண்டு காலமாக அந்த அரசு எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இந்த சத்துணவு ஊழியர்கள் அனைவருமே கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்பது 2000. எங்களுடைய ஊழியர்கள் அனைவருமே எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்த சத்துணவு ஊழியர்களுக்கு இந்த அரசு 3ஆம் தேதி அறிவிப்பு என்பது பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதால் 20/1/2026 மையங்களை மூடிவிட்டு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக போராட்டத்திற்கு களமிறங்க நாங்கள் மாநிலம் முழுவதும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் சாலைப்பாளையத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்ய கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஜல்லிக்கட்டு விழா குழுவினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து அடாவடி. ஜல்லிக்கட்டு போட்டியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி துவக்கி வைக்க உள்ள நிலையில் ஆன்லைன் டோக்கன் என ஏதேனும் காரணத்தை கூறி ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் தடுக்க சதி நடப்பதாக விழா குழுவினர் குற்றச்சாட்டு. இப்பொழுது வர வர புதிய அரசு சட்டங்களை ஏற்படுத்தி அதன் புறவலையை நசுக்கிறாங்க. உண்மையாலுமே சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு விழா குழுவுக்கு இப்ப நாமக்கல் மாவட்டத்துல இத்தனை வருடமா இல்லாம இப்ப புதுதா ஆன்லைன் டோக்கன் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிஸ்டத்துப்படி விழா குழு நடத்துற ஜல்லிக்கட்டுல ஆன்லைன் டோக்கன் கொடுத்துட்டா நாங்க எப்படி அதை இது பண்ண முடியும்? நாங்க செலவு பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துறோம், டோக்கன் யாருக்கு கொடுக்கணும்? நாங்க தானே கொடுக்கணும். நாமக்கல் மாவட்டத்துல சாலப்பாளையம் கிராமத்துல மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டை ஆரம்பிக்க போற இந்த நிலையில ஏதேனும் ஒரு ஆன்லைன் டோக்கன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்காகவோ அல்லது எந்த நோக்கத்தையும் எனக்கு தெரியல. இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இத்தனை வருஷம் இல்ல இன்னைக்கு ஏன் புதுசா அந்த ஆன்லைன் டோக்கன் கொண்டு வரீங்க? பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலக வளாகத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்ற பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப களப்பணியாளர்களை கைது செய்து போலீஸ் அராஜகம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு தொடர்ந்து தொழில்நுட்ப களப்பணியாளர்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டியில் புனித அந்தோனியார் ஆலய பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் முறையின்றி அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முட்டி 100க்கும் மேற்பட்டோர் காயம், உயிருக்கு ஆபத்தான நிலையில் 30க்கும் மேலான பேர் சிகிச்சை. ஆயிரக்கணக்கானோர் கூடும் இந்நிகழ்வில் காவல்துறை பாதுகாப்பு இன்றியும் மாவட்ட நிர்வாகம் கண்காணிப்பு இன்றி மெத்தனமாக இருந்த அவலம். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே புத்தூர் ஓடச்சேரியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் ஏற்பாடு செய்திருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் புறக்கணிப்பு. மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் ஸ்டாலினுக்கு தனது கட்சிக்குள் இருக்கும் ஏற்றத்தாழ்வு கண்ணுக்கு தெரியவில்லையா என எழும் விமர்சனம். கட்சிக்காக தன்மானத்தை இழந்திருக்கேன். என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். சிறுமைப்படுத்துறாரு. கட்சிக்காக உழைக்கணும்னு நினைச்சு தலைவர் மேல பற்று வச்சிருந்தால எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. கோஷ்டி பூசல் எதுக்கு எடுத்தாலும் கோஷ்டி பூசல். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர். ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாக்கா சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க. ஜாதி இருக்கா இல்லையான்னு கேட்கிறாரு. நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது. சனியை பிடிச்சவன் வாரான். மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்கும் சூழ்நிலையில் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆண்டின் முதல் நாள் கூட்டம் என்பதால் ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடக்கம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரூர் கிராம திருவிழாவில் பெண்ணை கிண்டல் செய்ததாக ஏற்பட்ட மோதலில் போலீசார் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டுள்ளதாக புகார். பெண்ணின் பெற்றோரை புகார் அளிக்காத நிலையில் இளைஞரை தாக்கியதாக பெண்ணின் அண்ணன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கும் இளைஞர் மீது போக்சோ வழக்கும் பதிந்து காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே தோப்புவலசை கடற்கரையில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 லட்சம் மதிப்பிலான 116 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவரும் அவலம். திருவள்ளூர் ஒண்டிக்குப்பத்தில் கஞ்சா போதை எவ்வளவு உச்சத்திற்கு சென்றிருந்தால் சாலையோரத்திலேயே கஞ்சா செடி முளைக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கும் என பொதுமக்கள் விமர்சனம். கஞ்சா போதையில் 2 இளைஞர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட அதிர்ச்சி இன்னும் ஆறாத நிலையில் சாலையோரத்தில் கஞ்சா செடி வளர்ந்தது கட்டுப்பாடு இன்றி பரவும் கஞ்சா புழக்கம் மற்றும் காவல்துறை அலட்சியத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. தமிழக காவல்துறையின் மெத்தனத்தாலும் திமுக அரசின் கண்மூடித்தனத்தாலும் போதைப் பொருள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. திருச்சி விமான நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா சிக்கிய நிலையில் தமிழகத்திற்கு கடத்தி வந்தால் விற்பனை பிரச்சனை இருக்காது என கடத்தல் கும்பல் தமிழக விமான நிலையங்களை குறிவைத்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். நெல்லை மாவட்டம் தேவர்குளம் அருகே ஊர் மக்களின் அவமான பேச்சை தாங்க முடியாமல் அக்காவை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்த தம்பி. நடத்தையில் சந்தேகம், குடும்ப கௌரவம் என்ற பெயரில் நிகழ்ந்த இந்த கொடூரம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காணும் பொங்கல் விழாவில் விவசாய கூலி தொழிலாளி குத்தி கொலை, 2 படுகாயம். பாதுகாப்பு வழங்கி குற்றத்தை தடுக்காமல் ஒரு உயிர் பறிபோன பிறகு கைது நடவடிக்கை எடுப்பதால் என்ன பயன் என ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு பொதுமக்கள் கேள்வி. திருவாரூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த பிளம்பர் மருத்துவமனையில் அனுமதி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்ததால் கடனை வசூலிக்க கொடூர தாக்குதல் அரங்கேறும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட மகளை கொண்டு தற்கொலைக்கு முயன்ற முன்னாள் உதவி காவல் ஆய்வாளர். நவீன சிகிச்சை முறைகளை தமிழகத்திற்கு கொண்டு வராமல் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி விளம்பரம் தேடலாம் என்பதிலேயே தீய சக்தி அரசு தீயாக வேலை செய்ததாக மக்கள் சாடல். சென்னை சூளைமேட்டில் காதலன் வீட்டில் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ளலாம் என மாணவி கூறியதால் இருவரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக காதலன் கைது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் இளம்பெண் மூலம் இச்சையை தூண்டி ஆண்களை வீட்டிற்கு அழைத்து பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்த விசிக நிர்வாகி உட்பட 8 பேர் சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் உள்ள துணிச்சலில் சமூக விரோதிகள் மட்டுமின்றி அதன் கூட்டணியினரும் பணப்பறிப்பு, மிரட்டல் போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் சாடல். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் இளைஞரை வீடு புகுந்து தாக்கிய 6 பேர் கொண்ட கும்பலால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தும் அளவிற்கு ரவுடி கும்பல்கள் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு பொதுமக்கள் கண்டனம். சென்னை ஆவடி பகுதிகளில் 15 நாட்களில் 84 ரவுடிகள் கைது என அரசு மார்தட்டும் நிலையில் அவர்கள் நேற்றுதான் ரவுடிகள் ஆனார்களா எனவும், போதைப்பொருள் விற்பனையும் தொடர் குற்ற செயல்களும் பல ஆண்டுகளாக அரங்கேறிய போது மௌனம் காத்தது ஏன் எனவும் எழும் கேள்வி.
சட்டத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பல ஆண்டுகளாக ரவுடிசம் செய்த நிலையில் தற்போது திடீர் அதிரடி என விளம்பர நாடகம் ஆடுவது திராவிட மாடல் ஆட்சியின் ரவுடி ஒழிப்பு வெறும் கண் துடைப்பு என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரியில் பொங்கல் பண்டிகைக்காக ஊருக்கு சென்றிருந்த பைனான்சியர் வீட்டில் 40 பவுன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் துணிச்சலுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை சந்தனக்கூடு திருவிழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்ய கோரிய மனு. தர்கா நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் பகுதி கிராமங்களில் அறுவடை தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கடும் பாதிப்பு. விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என கூறி வெற்று விளம்பரம் தேடும் விடியாத அரசு விவசாயிகளின் கண்ணீரை பற்றி கவலைப்படுவது இல்லை என மக்கள் விமர்சனம். ஊரில் உள்ள விவசாய நிலங்கள் ஒரு 600 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மழை அதிகமாக பேஞ்சு சறுக்கையில் தண்ணி அதிகமாக 2 பக்கம் வந்ததுனால ரொம்ப பாதிப்பாயிருக்கு. பாதிப்பாயிட்டு இன்றைக்கி அதை ஒரு குடி நெல் கூட எடுக்க முடியாது, மாட்டு கூளை கூட எடுக்க முடியாது, கருதுற மிஷின் கூட உள்ளே இறங்க முடியாது, அந்தளவுக்கு பாதிப்பாயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே கண்மாய் பகுதியில் அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரங்களை அகற்ற வலியுறுத்தி தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கைது செய்து போலீஸ் அராஜகம். ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை வீசி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உயர்மின் கோபுரத்தால் விவசாயம் பாதிக்கும் என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் தீ பற்றி கரும்புகை வெளியேறியதால் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத அதிகாரிகளின் அலட்சியத்தால் 2வது முறையாக அரசு பேருந்து தீ பற்றியதால் பேருந்தில் செல்லவே அச்சப்படும் மக்கள். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் தவறுதலாக வங்கி கணக்கிற்கு சென்ற 24 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கேட்ட இளைஞரை திமுக பிரமுகர் ஜாகீர் அளித்த கொலை மிரட்டலால் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. ஜாகீர் ஆளுங்கட்சி பிரமுகர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் காவல்துறை மீதான நம்பிக்கையை இழக்கும் மக்கள். காஞ்சிபுரம் அருகே பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட ஊத்துக்காடு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரி மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக நிர்வாகி எம் வெங்கடேசன் மனு. ஊராட்சி நிதியை அரசு திட்டங்களுக்கு செலவிடாமல் சுய விளம்பரத்திற்காக செலவிட்ட திமுக ஊராட்சி தலைவர் சாவித்திரி மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஒன்றியம் வெள்ளாளபுரத்தில் நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியில் மாடு முட்டி 2 பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மாவட்ட நிர்வாகம் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் பெரிய பட்டாக்காடு பகுதியில் சாலை வசதி கேட்டு ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அதிகாரிகளின் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றி தராத திமுக அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் நிற்காமல் செல்லும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம். விடியாத அரசின் போக்குவரத்து துறை அலட்சியத்தால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரித்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் மீது பொதுமக்கள் புகார். ஆளுங்கட்சி என்ற மமதையில் தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என திமுகவினர் தொடர்ந்து மோசடி மற்றும் சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு.
வேலூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த சத்துணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. விளம்பரங்களுக்கு காட்டும் அக்கறையை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்கும் உணவில் காட்டாத விடியாத ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர்கள் கண்டனம். போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் பேருந்தை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டம். பேருந்திற்காக மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டி இருப்பதாகவும் இதுகுறித்து கேட்டால் போக்குவரத்து கழக அதிகாரிகள் மிரட்டும் தொனியில் பேசுவதாக பயணிகள் வேதனை. பஸ் அதிகமாக தேவைப்படுது. போகிற பஸ் திரும்ப வர லேட் ஆகுது சிட்டிக்குள்ளே போகிறதால. அதனால் பஸ் எங்களால் கொடுக்க முடியாது. கிளாமக்கரையும் தான் நாங்கள் நிறுத்தி போவோம். அங்கே பஸ்ஸை நிறுத்திட்டு நீங்கள் வேணால் வேறு பஸ் மாறிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க ரொம்ப மெத்தனை போக்காகவும் கேட்குறவங்கள ரொம்ப மிரட்டுற தோரணும் போய் சொல்கிறாங்க. வயதானவங்க இங்கே குழந்தைங்க நிறைய பேர் கை குழந்தைய வச்சுட்டு வயசானவங்க உடம்பு முடியாதவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பஸ்ஸு கேட்டுமே மாதாவரத்துக்கு கொடுக்காம மாதாவரம்னு போட்ட வந்த பஸ்ஸை ஆஃப் பண்ணி இங்கே நிறுத்திட்டு ஷெட்டை போட்டு கிளாம்பாக்கன்னு மாற்றுறாங்க. பொங்கல் விடுமுறை நிறைவடைந்த நிலையில் விடியாத திமுக அரசின் மெத்தனத்தால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இன்றி 2வது நாளாக பயணிகள் அவதி. பல மணி நேரம் காத்திருப்பிற்கு பின் வரும் பேருந்துகளுக்கு பின்னால் ஓடி ஆபத்தான முறையில் பயணிகள் ஏறும் அவலம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சக்கர ஆட்சி உடைந்து சாலையின் நடுவே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். விடியாத திமுக அரசின் போக்குவரத்து கழகம் பேருந்துகளை பராமரிக்காமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிருடன் விளையாடுவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை மாநகராட்சியில் பணிகள் முடிந்த பிறகும் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய 770 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை முடக்கப்பட்டுள்ளதால் உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரப்படுத்திய திமுக ஆட்சியின் முகத்துரை கிழிகிறது. திமுக அரசு கமிஷன் வசூலுக்கு பின் பணத்தை வழங்காமல் காலம் தாழ்த்துவதாகவும், தேர்தல் நெருங்கும் வேளையில் நிலுவைத் தொகை வழங்கப்படாததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் ஸ்டாலின் அரசிடம் பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் 4 ஆண்டுகளாக பட்டா வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய நபரை அடியாட்களை வைத்து கத்தியால் குத்தி கிழித்த விசிக நிர்வாகி. ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சி குறித்து பேசினால் திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அவலம். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கறிக்கோழியை கையில் ஏந்தியவாறு தமிழக விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டம். கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு வளர்ப்பு கூலி கிலோவுக்கு 20 ரூபாய் வழங்குவதுடன் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் முருகசாமி உள்ளிட்டோரை விடுதலை செய்யவும் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர காவல் ஆய்வாளர் செந்தூர பாண்டியன் பொறுப்பேற்றதில் இருந்து மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் அதிகமாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே காவல் ஆய்வாளரை கண்டித்து விடியா திமுகவின் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மீது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி விபத்து. விடியாத திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை பேருந்துகளை பராமரிக்காமல் இயக்குவதால் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் நம் நாட்டின் பல மாநிலங்கள் தீவிர முதலீட்டு ஈர்ப்பில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகளை கூட அனுப்பாத ஸ்டாலின் அரசு, வெற்று விளம்பரம் தேடுவதிலேயே கவனம் செலுத்தும் விடியாத அரசு முதலீட்டு வாய்ப்புகளை வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக எழுந்துள்ள விமர்சனம். நாகை மாவட்டம் கீழையூர் சுற்று வட்டார பகுதிகளில் சம்பா நெற்பயிர்களை வைரஸ் தாக்கி குலை நோய் பரவியதால் நெல்மணிகள் பதறாக மாறி வரும் சோகம். 1000 ஏக்கருக்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உடனடி ஆய்வு செய்து நோய் கட்டுப்பாடு மற்றும் முழு நிவாரணம் வழங்க வேளாண் துறைக்கு கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதைப்பொருள் மதுபான கடத்தலை கட்டுப்படுத்த வேண்டிய மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம் பூட்டப்பட்டு கிடக்கும் அவலம். எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு இல்லாததால் கஞ்சா, சாராயம் விற்பனை அதிகரித்து இளைஞர்கள் சீரழியும் நிலையில் காவலர் பற்றாக்குறை என்ற பெயரில் பொறுப்பை தட்டி கழிக்கும் தமிழக காவல்துறையின் அலட்சியம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை துவங்கிய நிலையில் நெற்களம் இல்லாததால் பாலத்தில் நெல் உலர்த்தும் அவலம். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் நிலையில் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடி நெற்களம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. டாஸ்மாகில் காலி மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் திரும்ப பெறும் பிரச்சனையில் தூத்துக்குடி முத்து கிருஷ்ணாபுரம் டாஸ்மாக் ஊழியர் தாக்கியவர்களை கைது செய்யவும், மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். விடியாத திமுக அரசை கண்டித்து டாஸ்மாக் அலுவலகம் முன் அனைத்து டாஸ்மாக் பணியாளர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கண்டன முழக்கம். இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு 15ஆம் தேதி ஒரு தொழிலாளி தன்னுடைய மண்டையில் காயப்பட்டு, அதாவது மது அருந்து விரும்புவோர் அவருக்கு 10 ரூபா காயின்ஸை கொடுக்கலங்கிற ஒரு காரணத்தில் அவர் மண்டையில் தூக்கி எரிஞ்சிட்டார். அது எதுக்காக கொடுக்கல? கூட்ட நெரிசல்னால கொடுக்கல. அதாவது வேலைப்பளு அதிகம், சில்லறை தட்டுப்பாடு அதிகம். இப்படிப்பட்ட சோதனையில் தொழிலாளி ஒவ்வொருத்தரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு மன உளைச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி அருகே மால்வாய் கிராமத்தில் கோயில் சொத்துக்களை முறைகேடு செய்த பூசாரிகள் மீதும் அதற்கு துணை போகும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததற்கு எதிர்ப்பு. அதிகாரிகள் முதல் அமைச்சர்கள் வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த கிராம மக்களை விடியாத அரசின் காவல்துறை தடுத்ததால் தரையில் அமர்ந்து போராட்டம். பழங்குடியின மக்களின் காவலன் என பேசும் விடியாத திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் காட்டுநாயக்கர் சமூகத்திற்கு சமூக சான்றிதழ் மறுக்கும் கொடூரம். அவலத்திற்கு தீர்வு இன்றி கல்வி, வேலை, உரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு போராட்டமே வாழ்க்கையாக மாறியுள்ள நிலையில் சமூக நீதி பேச்சுகள் வெறும் முழக்கமா என கடும் கேள்வி எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூத்தங்குழியில் முழுமையான தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கிராம மக்களுடன் இணைந்து போராட்டம். பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியாத ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கண்துடைப்பிற்காக ஆய்வு செய்துவிட்டு சென்று விடுவதாக மீனவ கிராம மக்கள் வேதனை. 1500 குடும்பங்கள் இங்கு வசிக்கிறார்கள். 350 நாட்டு படகுகளில் இவர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். மீன்பிடித்தல் தான் இவர்களது வாழ்வாதாரம். இந்த கடற்கரை சீற்றமுள்ள ஒரு கடற்கரை. இங்கு தூண்டில் பாலம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது முடிவுறாமல் அப்படியே நிற்கிறது. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வாக்குறுதி கொடுக்கிறார்கள், உடனடியாக செய்வோம் என்று ஆய்வும் மேற்கொண்டார்கள். ஆனால் இதுவரை எதுவும் நடைபெறவில்லை. இந்திய ரயில்வேயில் இனி ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் முன்கூட்டியே டிக்கெட்டை ரத்து செய்தால் 75% வரை பணம் திரும்ப பெறலாம். 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 50% மட்டுமே திரும்ப கிடைக்கும் என்பதால் இந்த புதிய நடைமுறை பயணிகளுக்கு பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை இன்று விலகியது. தமிழகத்தில் வறண்ட வானிலையும் லேசான பனிமூட்டமும் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தை அமாவாசையை முன்னிட்டு பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமம் பகுதியில் கடும் பனியையும் பொருட்படுத்தாமல் 3 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியதாக தகவல். நள்ளிரவு முதலே குவிந்த மக்கள், சாதுக்கள், சடங்குகள், மலர் தூவல் என பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய மகாமேளா பகுதி.